இப்படிப்பட்ட பைத்தியக்கார கூட்டம் கிறிஸ்தவ கூட்டம் அல்ல. கிறிஸ்தவ கூட்டம் என்பது இயேசுவை நோக்கி பார்க்கிற கூட்டமாக தான் இருக்க வேண்டும் ஒழிய இப்படி படைப்புகளை நோக்கி பார்க்கிற கூட்டமாக இருக்கக்கூடாது. பணிவிடை ஆவிகளை நோக்கி பார்க்கிற கூட்டமாக இருக்கக்கூடாது. வானத்தையும் பூமி உண்டாக்காதவைகளை நோக்கி பார்க்கிற கூட்டமாக இருக்கக்கூடாது. வானத்தையும் பூமி உண்டாக்கினவரை நோக்கி பார்க்கிற கூட்டமாக தான் இருக்க வேண்டும் ஒழிய இப்படிப்பட்ட கூட்டங்கள் சபிக்கப்பட்ட கூட்டம். இப்படிதான் வேதம் கூறுகிறது. எவன் ஒருவன் மரத்திலோ கல்லிலோ மண்ணிலோ சொரூபமோ செய்து ஒளிபிடத்தில் வைக்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லியிருக்கிறது. இவர்கள் சபிக்கப்பட்ட கூட்டம். இந்த கூட்டத்திற்கு போகிற அனைவருமே சபிக்கப்பட்டவர்கள் தான். கிறிஸ்துவை எவன் நோக்கி பார்க்கிறானோ அவன்தான் சாபத்திலிருந்து மீட்கப்படுகிறான் ஒழிய இவர்கள்லாம் சாபத்திற்குள் இருக்கிற கூட்டம். குழந்தை பாக்கியம் தாராரு, ஆசீர்வதிக்கிறாரு, பேய் பிசாசு நொடியிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கிறாரு, இவர் எனக்கு அற்புதங்களை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி வானதூதர்களை நோக்கி பார்த்து கொண்டு போகிறார்கள். யோவான் என்கிற சீடன் என்ன செய்கிறான் என்றால், ஒரு வானதூதரை கண்டது நிமித்தம் அவன் காலில் போய் விழுறான், வணங்குறான். அதுக்கு அந்த வானதூதன் சொல்றான், என்ன நீ வணங்காதப்பா, என் காலில் விழாதப்பா, நானும் உன்னை போல ஒரு ஊழியக்காரன் தான், கடவுளை மட்டும் தொழுதுகொள். என்னன்னா இந்த கூட்டம் என்ன செய்து கொண்டு இருக்கிறது என்றால் வானதூதரை வணங்குகிற கூட்டமாக இருக்கிறது. அந்த வானதூதர்கள் வானத்தின் பூமி உண்டாக்காதவைகள், அவைகள் பணிவிடை ஆவிகள் என்று வேதம் கூறுகிறது. தேவனுக்கு பணிவிடை செய்கிற பணிவிடை ஆவிகள். நம்மை போன்ற ஒரு பணிவிடைக்காரன் தான் அந்த வானதூதர். அதற்கு முன்பாக போய் அதுக்கு சிலையை வைத்து அதற்கு முன்பாக மண்டியிட்டு அதில் கொண்டு கொலுசுகளையும் தங்கங்களையும் நகைகளையும் காணிக்கைகளாக வைத்து அதை சுற்றி சுற்றி 4 முறை 5 முறை சுற்றி கொடிகம்பத்தையும் சுற்றி எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு, எனக்கு ஆசீர்வதி, என் பிசாசின் நோய் நொடியிலேருந்து எனக்கு விடுதலை கொடு அப்படின்னு சொல்லி அதன் முன்பாக போய் வண்டிட்டு கிடக்கிற பைத்தியக்கார கூட்டங்கள் தான் இந்த கூட்டங்கள். இப்படிப்பட்ட கூட்டங்கள் சபிக்கப்பட்ட கூட்டம் என்று வேதம் கூறுகிறது. பிசாசுகளும் அற்புதம் செய்கின்ற வேதம் கூறுகிறது. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அவைகள் அற்புதம் செய்கிற பிசாசின் ஆவிகள் என்று. பிசாசும் ஒரு வானதூதன் தான். அதை கூட அறியாத கூட்டம் தான் இந்த கூட்டம். இங்க செய்கிறது எல்லாமே பிசாசின் கிரியைகள் மட்டுமே ஒழிய தேவனுடைய கிரியைகள் அல்ல. தேவன் இவைகள் மூலமாக கிரியை செய்ய மாட்டார். தேவன் இவைகளை அருவருக்கிறார். வானதூதர்கள் வானத்தையும் பூமி உண்டாக்காதவர்கள். இயேசுவின் சீடர்களில் யாராவது சப்பரங்களையும் சொப்பரங்களையும் மிக்கேலுக்கும் மரியாளுக்கும் யாருக்கும் தூக்கிட்டு அலைஞ்சாங்களா? இந்த மாதிரி கூட்டங்கள் இதை புரிந்து கொள்வதில்லை. வேதத்தையும் வாசிக்கிறதில்லை, நாம சொல்றதையும் கேட்கிறதில்லை. இவர்களுடைய பிழைப்பு என்னன்னா, சிலையை வைத்தா ஜனங்கள் வருவார்கள், காணிக்கை பிரிக்கலாம். இதுதான் இவர்களுடைய பிழைப்பு. இவர்களுடைய எண்ணம் எல்லாம் சிலையை வைத்தால்தான் ஜனங்கள் வருவார்கள். நீ சிலையை எடுத்து பார், ஒரு கூட்டம் வரதான் பாரு, உன் முன்னாடி ஒருத்தன் வரமாட்டான். அப்பாவி ஜனங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிற கூட்டம் இது. இதை நீங்கள் உணர வேண்டும். உணராத கூட்டங்களை மனம் திரும்புங்கள்.